கோடீஸ்வராய் நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். இன்னைக்கு இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி. இந்த நாளில் நாம் சிவனுடைய அருட்கடாட்சம் பெற்றுய சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக நான் என்னுடைய பிரார்த்தனையை மேற்கொள்கிறேன். இந்த காணொளியில் ராணிப்பேட் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிற ஸ்ரீ அருளானந்த சித்தர் பற்றி நம்ம இந்த காணொளியில் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஜீவபீடம் எங்கே அமைந்திருக்கிறது, அவருடைய குருநாதர் யார், எப்படி இந்த வாழ்க்கையில், அதாவது இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து அவர் வந்தாரா, இல்லை நேரடியாக அவர் துறவரம் கொண்டு வரா, ஆன்மீக பாதை எப்படி அவருக்கு அமைந்தது, இப்படி பல கேள்விகளுக்கு விடையாக இந்த காணொளி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பொதுவாக ஒரு சித்தருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவருடைய குருநாதர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இப்போ குருநாதர் யாருன்னு தெரிஞ்சாலே சிஷ்யன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த சித்தரை பற்றி நம்ம ஆராயும் போது ஸ்ரீ அருளானந்த சித்தரை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளும் போது அவருடைய குருநாதர் பூண்டி மகான் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பூண்டி மகான் யார், அவருடைய சித்து விளையாட்டுக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சித்தர்கள் திருவடியில் ஏற்கனவே 1024வது பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பூண்டி மகானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சித்தர்கள் திருவடியில் இருக்கிற 1024 அப்படிங்கிற அந்த நம்பரில் இருக்கிற அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவருடைய குருநாதர் பூண்டி மகான். அவருக்கு பேரெல்லாம் எதுவும் இல்லை. அவர் பூண்டியில் அவர் இருந்ததுனால அவர் பூண்டி மகான். அவர் வேற ஒரு இடத்துல இருந்து அவர் பூண்டிக்கு வந்தார். அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆற்றுச்சுவாமிகள் அப்படின்னு. அவர் சித்து விளையாட்டுகள் நிறைய இருந்தது. அதில் இது ஒன்று என்னன்னாக்கா, ஒரு காலத்தில் அவர் அந்த மழை காலங்கள் ரொம்ப இது அதிகமாக இருக்கிற காலத்தில் கரை புரண்டோடி அந்த ஆற்றங்கரையை கடந்து போகும்போது அவர் மூழ்கி விட்டார். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் அவர் மூழ்கிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி மறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆற்றில் மண் எடுக்கும்பொழுது அவர் தியான நிலையிலிருந்து அவர் வெளியே வந்தார் அப்படின்னு, அதனால அவருக்கு ஆற்றுச்சுவாமிகள் அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த ஆற்றுச்சுவாமிகள் அவருடைய மகிமை, சித்து விளையாட்டுக்கள், ஆன்மீகம் அப்படிலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் நான் என்ன சொன்னேன், அந்த பதிவில் நீங்கள் பாருங்கள். அவருடைய முதன்மை சீடர் தான் இந்த அருளானந்த சித்தர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருடைய சீடர்கள் எல்லாம் நம்ம ஆற்றுச்சாமிகள், பூண்டி மகானுடைய எல்லாம் அந்த முருகனை அடிப்படையாக கொண்டுதான் கதிரவன், அது மாதிரி சரவணன், அது மாதிரி சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேர் தான் சீடர்களா இவருக்கு. அதில் 2 சுப்பிரமணியில் ஒரு சுப்பிரமணியனாக இருந்தவர் தான் இந்த அருளானந்த சித்தர். அதுக்கு தன்னுடைய குருநாதரான பூண்டி சுவாமிகளை இவருக்கு அருளானந்த சித்தர் அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இவருடைய இளமை காலங்கள் எல்லாம் மதுரை இருக்குது. இவங்க ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு இவரை நம்ம சித்தரை தத்து கொடுக்குறாங்க. தத்து கொடுத்து மதுரையிலே அவர் அவங்களுடைய இது போகுது. அதுக்கப்புறமா ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவருக்கு ஒரு முழங்காலில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு ஒரு தோல் நோய் ஒன்று வருது. அதனால அவருக்கு அருணகிரிநாதர் மாதிரி நாமளும் போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருவண்ணாமலை நோக்கி இவர் எப்படி பண்ணாரோ அது மாதிரி இவர் வந்தார். அப்படி திருவண்ணாமலை நோக்கி இவர் வரும்போது தான் ஆற்றுச்சாமிகள்ங்கிற இவருடைய அந்த அருட்கடாட்சம் படுகிறது. அப்போ யாரு கொட்டாந்தோ யாரை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்றாரு. அப்போ சுப்பிரமணிய உணர் தான் சொல்றேங்கிற மாதிரி சொல்லி அப்போ கிட்ட பார்க்கும்போது ஒரு மகான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பிறகு இவர் கூட சீடராக இருந்து முதன்மை சீடராக இருந்து அவங்க பண்றாங்க. அப்புறம் நிறைய இன்னொரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியிடமிருந்து இவருக்கு ஒரு 41 நாள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நிஷ்டையில இருக்கிறதுக்கு இவர் தன்னுடைய சிஷியனை பண்ணிக்கிறார். 21 நாள் நினைக்கிறேன். 21 நாட்கள் கழித்து ஒரு வெளியே இருந்து கண்மழித்து பார்க்கும்போது தன் காலில், முழங்காலில் இருந்து இந்த முட்டிக்கால் வரைக்கும், கணுக்கால் வரைக்கும் இருந்த அந்த இது காணாமல் போயிருக்கிறது. அதிலிருந்து அவர் சீடராக இருந்து தன்னுடைய குருநாதருக்கு சேவை செய்கிறாங்க. பூண்டிமகன் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இவரும் போவார். அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ வாலாஜாப்பேட்டை போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலாஜாப்பேட்டை எங்கங்கிறது இவருக்கு தெரியாது. இருந்தாலும் கேட்டது நடைபாதையா சென்று அங்கே போய் உட்காந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜீவ சமாதி அவரோட பூண்டி மகான் ஆசிரமம் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி அங்கேயே தன்னுடைய ஜீவ சமாதியை அவங்களே இருந்துக்கிட்டாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இவருடைய முழு வாழ்க்கை வரலாற்றையும் அவருக்கு தெரிஞ்ச இதில் திரு சீனிவாசன் ஐயா அவங்க
அவங்களுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை இந்த மகா சிவராத்திரி அன்று வெளியிடுவதில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து இந்த பீடத்தில் வந்து நிறைய கட்டிட பணிகள், திருப்பணிகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு உங்களால் என்ற திரையில் தோன்றும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த நிதி உதவி பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு செங்கலும் நாம் அடுத்தடுத்த வருங்கால நம்ம சந்ததிக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு கர்ம வினைகளை போக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் இந்த நிதி உதவியை நீங்கள் செய்யுங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்ரீலஸ்ரீ சாது அருளானந்த சித்தர் அவங்களுடைய இந்த காணொலியை பார்ப்போம். முதல்ல அவருடைய தரிசனத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களை பற்றின வரலாற்றை பார்ப்போம். அப்புறம் அங்கே நடக்கிற பஜனைகள் இருக்குது, பூஜைகள் இருக்குது. இதையெல்லாம் ஒவ்வொரு காணொலியாக கொடுக்காம மொத்தமாக ஒரே ஒரு 30 நிமிஷ காணொலியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள்லாம் போய் அந்த வாலாஜாப்பேட்டை போய் நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாலாஜாப்பேட்டையில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுவீங்களா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ண முடியாதவர்கள் இந்த முழு காணொலியை நீங்கள் பார்த்து தரிசனம் அடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் தொடங்குகிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து அருளானந்த சித்தருடைய காணொலிக்குள்ளே போகலாம். இல்லை பனிமலையினிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா வனத்திலா இல்லை பனிமலையினிலா ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா அறியாமைச் சேற்றில் நான் விழுந்தாலும் தெரியாமல் பிழை பல புரிந்தாலும் அறியாமை சேற்றில் நான் விழுந்தாலும் தெரியாமல் பிழை பல புரிந்தாலும் இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும் இன்ப துன்ப மாற்றத்தில் கரைந்தாலும் மகா குரு உன்னை மற
முத்தீரை தியானத்தை செய்திடுவேனே, முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே. முத்திரை தியானத்தை செய்திடுவேனே, முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே. முத்தீரை தியானத்தை அனுதினம் செய்வேன், முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே. முத்திரை தியானத்தை அனுதினம் செய்வேன், முற்றிலும் மாற்றத்தை தந்தருள்வாயே. நான் என்ற மமதையில் நிறைந்தாலும், நான் என்ற மமதையில் நிறைந்தாலும், குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய். குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய். குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய். குருவே என்னை தடுத்தாட்கொள்வாய். எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, அடர்ந்த வனத்திலா இல்லை பனிமலையினிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, ஓடும் நதியிலா இல்லை வீசும் காற்றிலா, எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். எங்கே 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 உன்னை தேடி அலைகிறேன். தேடி அலைகிறேன், உன்னை தேடி அலைகிறேன். தேடி அலைகிறேன் உன்னை. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க குருவே துணை. சித்த திருவடி சேனல் நேயர்களுக்கு வாலாஜாப்பேட்டை பூண்டி மகான் ஆசிரமம் சார்பாக எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் தரிசனம் செய்ய இருக்கும் இந்த ஜீவசமாதி பூண்டி மகானுடைய பிரதம சீடர் சாது அருளானந்த சென்னையை பூர்வீகமாக கொண்ட சாது அருளானந்த சுவாமிகள் தன்னுடைய இளமை பருவத்தில் அவங்க பெற்றோர்களால் அவர்களுடைய சொந்தங்களுக்கு தத்து கொடுக்குறாங்க. சுவாமியை மதுரையில் அவங்க சொந்தங்களுக்கு தத்து கொடுக்குறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் பூக்கட்டும் தொழில் செய்கிற அவங்களுடைய சொந்தங்களுக்கு சுவாமியை தத்து கொடுக்குறாங்க. அப்படி சின்ன வயசுலேயே மதுரைக்கு பயணமாற சுவாமிகள் சிறு வயது முதலே ஆன்மீக நாட்டம், இறை பக்தி, இறை தேடல் சின்ன வயசுலேருந்தே சுவாமிக்கு இந்த இயல்பாக இருந்திருக்கு. இந்த விஷயம் அனைத்துமே சுவாமிகள் சாது அருளானந்த சுவாமிகள் அவர்களுடைய சீடர்களுக்கு சொன்ன இந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய சின்ன வயசில் அங்கே போகிறாரு. போன ஒரு வருஷத்துக்கெல்லாம் அந்த வீட்டில் புத்திர பாக்கியம் இல்லாத அவங்களுக்கு தம்பதியருக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படுது. காலங்கள் பல உருண்டோடுகிறது. சுவாமிகள் இளமை பருவத்தை நெருங்கும் போது முட்டியிலிருந்து கணுக்கால் வரலாம் சுவாமிகளுக்கு ஒரு சரும நோய் ஏற்படுகிறது. அந்த சரும நோய் காரணமாக சுவாமிகள் பல
இடத்துல போய் மருத்துவம் பார்க்குறாரு. எந்த மருத்துவத்துக்கும் அந்த நோய் வந்து அடங்காமல் இன்னும் அதிகமாகுது. சிறிது காலம் கழித்து அது வந்து துர்நாற்றம் வீச தொடங்குது. சுவாமிகள் வந்து நிறைய முருகருடைய அந்த பக்தி இருந்ததுனால அருணகிரிநாதனுடைய சரித்திரம், திருக்குறள், திருவாசகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்கிற பழக்கம் இருந்ததுனால சுவாமிகள் என்ன முடிவு பண்ணுறாரு, அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் எப்படி தற்கொலைக்கு முயன்றாரோ இந்த மாதிரி நம்ம போய் திருவண்ணாமலையில் போய் இறந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பயணப்படுறாரு. அப்படி வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள நுழைகிறாரு. முருகப்பெருமானுடைய சன்னதி வெளியில் பூண்டி மகான் அழுக்கு மூட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பூண்டி மகானை கடந்து அருளானந்த சுவாமி போகும்போது பூண்டி மகான் அவருடைய பரிபாஷையில் சொல்கிறாரு, யார் கொடுத்தது யார் எடுக்கிறதுன்னு கேட்குறாரு. திருப்பியும் கொஞ்ச தூரம் நகர்ந்து போகிறாரு. அருளானந்த சுவாமி சுப்பிரமணியம் உன்னதாண்டான்றாரு. உடனே சுவாமி வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குது, ஆனால் இவர் நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. பார்த்தா அவர் கிட்ட நெருங்கும் போது அவர் மகான்றதை உணர்ந்துறாரு. அவரை பூண்டி மகானை தரிசிக்க ஒரு அந்தன குடும்பம் அந்த வேலையில் அங்கே வருது. பூண்டி மகான் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தைக்கு 40 நாள் ஒரு வேளை உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்த தம்பதியருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. சுவாமிகளை அழைச்சிட்டு போய் அருளானந்த சுவாமிகளை பூண்டி மகான் அழைச்சிட்டு போய் கிளி கோபுரம் கீழே சுவாமிகளை அமர்த்தி ஸ்பரிச தீட்சை கொடுக்குறார். சுவாமிக்கு கொடுத்த அப்புறம் 40 நாள் சுவாமி சொன்ன அருளானந்த சுவாமி அவருடைய பக்தர்களுக்கு சொன்ன இந்த விஷயத்தை இப்போ நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம். 40 நாள் குளிக்கலையாம், உடை மாத்தலை, சிறுநீர் கழித்து ஞாபகம் இல்லையா, மலம் கழித்து ஞாபகம் இல்லையா. அந்த உணவு கொடுக்கும்போது மட்டும் அந்த உணர்வு இருந்திருக்கு சுவாமிக்கு. மீத டைம் வந்து சுவாமிகள் எந்த நேரம் நிஷ்டையில் இருந்திருக்கார். 40வது நாள் நெருங்கும் போது பூண்டி மகானும் வந்திருக்காங்க. அந்த அந்தன தம்பதியரும் அந்த சுவாமிகளை பார்க்க வந்திருக்காங்க. இதோட இந்த குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கறத நிறுத்திக்காங்க சொல்லியிருக்கார் சுவாமி. உடனே நிறுத்திட்டாங்க. அன்னியோட சாமிக்கு இந்த உணவு கொடுக்குற அந்த இது வந்து நிறுத்திட்டாங்க. சுவாமி வந்து அவர் காலை பார்க்குறாரு. புண்ணு வந்து பரிபூர்ணமாக குணமாயிடுச்சு. இதை பார்த்த சுவாமிகளுக்கு பெரிய ஆச்சரியமாச்சு. ஏன்னா பல வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த புண்ணு வந்து இந்த 40 நாளுக்குள்ள அவர் எத்தனை நாள் உட்கார்ந்தாரு அவருக்கே தெரியாது. அந்த நிஷ்டைக்கு பிறகு அவருக்கு காலை பார்க்குறாரு, பரிபூர்ணமாக குணமானதுனால அப்படியே வேந்து பார்க்குறாரு பூண்டி மகானை. அந்த தம்பதியர் என்ன சொல்கிறாங்க, சாமி வந்து பிடிச்சிக்க விட்டுறாத அப்படின்றாங்க. அப்படி சுவாமிகளுடன் தன் பூண்டி மகானை குருநாதராக ஏற்றுக்கொண்ட அருளானந்த சுவாமிகள் பூண்டி மகான் சென்ற இடங்கள் எல்லாமே அவரை பின்பற்றி பின்னையே போயிருக்காரு. பல நேரங்களில் பூண்டி மகானிடம் சுவாமி வந்து தவத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. பூண்டி மகான் அதை காதலியே வாங்கலை. இப்படியே காலங்கள் கொஞ்சம் போகுது. சுவாமி கூட பருவதமலை, அப்புறம் வந்து நட்சத்திரகிரி என்ற முருகரோட சத்திரம், இது மாதிரி பல இடங்களுக்கு பயணப்படுறாரு பூண்டி மகானோட. சப்த ரிஷிகளுக்கு வந்து காட்சி கொடுத்ததா அருளானந்த சுவாமி தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். பூண்டி மகானுடன் பருவதமலைக்கு செல்லும் போது சப்த ரிஷிகளோட காட்சிகள் கிடைத்ததாக தன்னுடைய சீடர்களுக்கு அந்த விவரங்களை பதிவு பண்ணியிருக்காரு. பூண்டி மகான் சிறிது காலம் கழித்து நட்சத்திரகிரி என்று சொல்லப்படும் இன்று வில்வ ஆரணி என்று சொல்லப்படும் அந்த ஊரில் முருகருடைய அந்த கஷேத்திரத்தில் அருளானந்த சுவாமிக்கு இந்த தவத்தை பயிற்றுவிக்கிறாரு. பூண்டியில் சாமிகள் கூட இருந்து பல சேவைகள் செய்த அருளானந்த சுவாமிகள் பல ஆண்டுகள் சுவாமிகளோடு கூட இருந்து இந்த சேவையை செய்து வர்றாரு. அந்த ஊரை சேர்ந்த சுப்பிரமணி என்ற பெயர் கொண்ட அன்பர் வந்து சுவாமிகளுக்கு சேவை செய்கிறாரு. சுவாமிகளுக்கு சேவை செய்த சீடர்களுடைய திருநாமங்களை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. முருகருடைய பெயரை குறிக்கும் திருநாமங்களே வந்து சாமிகளோட தொண்டு செய்தவர்களுக்கு அமைந்திருந்தது. சுப்பிரமணி, பாலமுருகன், கார்த்திகேயன், சரவணன், இந்த திருநாமங்களை கொண்ட
பேர்களை வந்து சுவாமிக்கு வந்து தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். சுப்பிரமணி என்று சாமிகள் அழைக்கும் போது 2 சுப்பிரமணியம் வந்து நிற்பாங்க. பூண்டியை சேர்ந்த சுப்பிரமணியம் நம்ம வாலாஜா அருளானந்த சுவாமிகளும் வந்து நிற்பாங்க. இதை கண்ட பூண்டி மகான் வந்து சுவாமிகளுக்கு சாது அருளானந்த சுவாமி என்ற அந்த பட்டத்தை கொடுக்குறாரு, அந்த பேரை கொடுக்குறாரு. சிறிது காலம் கழியுது. அருளானந்த சுவாமி வந்து வாலாஜா போப்பான்னு அனுப்பி விட்டுறாரு. வாலாஜா எந்த பக்கம் இருக்க கூட தெரியாது சுவாமிகளுக்கு. பூண்டியிலிருந்து பாத யாத்திரையாகவே 100 கிலோமீட்டர் நடந்து வர்றாரு. நடந்து வந்து வாலாஜாவில் காசி விஸ்வநாதர் ஆலயம் வெளியே வந்து படுத்துக்கொள்கிறாரு. அந்த வாலாஜாப்பேட்டையில் வாழ்ந்த ஒரு அன்பரோட பழக்கம் ஏற்படுகிறது. அவர் வீட்டுக்கு வந்து சுவாமி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் உணவு கொடுக்குறாங்க. நான் வந்து சும்மா சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. தறி வேலை செய்திருந்த அந்த அன்பர் வந்து சுவாமிகளுக்கு தறி வேலை கொடுக்குறாங்க. தறி வேலை செய்கிறாரு. அவங்க வீட்லேயும் வந்து சாப்பிட்டு அங்கேயே இருக்காரு. தன்னை ஒரு துறவின்னு சொல்லிக்கல. தறி வேலை செய்கிற நேரம் போக பாக்கி வந்து சாமி வந்து நிஷ்டையில் இருந்ததை வழக்கமாக கொண்டு வந்த அருளானந்த சுவாமிகள் பல ஆண்டுகள் இந்த மாதிரி ஓடுது. பௌர்ணமி தோறும் குருநாதருடைய படத்தை வைத்து வழிபட ஆரம்பித்தார். அந்த தெருவில் வெத்தலக்கார தெரு என்ற இந்த தெருவில் வந்து பூண்டி மகானுடைய அந்த திருவுருவ படத்தை வைத்து பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்ய தொடங்கினார். சாமி சென்றிருந்த அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சாபம் இருந்தது. யார் வந்து அந்த வீட்டில் பெண்கள் வந்து பிரசவித்தாலும் முதல் பிரசவத்திலே அந்த வீட்டு பெண்கள் வந்து இறந்து போகிற அந்த தொடர் கதையாகவே இருந்தது. இந்த விஷயத்த அருளானந்த சுவாமி கிட்ட அந்த அன்பர் சொல்ல, அருளானந்த சுவாமி என்ன செய்கிறாரு, என்னோட குருநாதர்கிட்ட உங்களை அழைச்சிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பூண்டிக்கு அழைச்சிட்டு போகிறாரு எல்லாரையும். இங்கேருந்து பூண்டிக்கு எல்லாரும் அழைச்சிட்டு போகும்போது பூண்டியில் அருளானந்த சுவாமிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அப்போ தான் வந்து பாலாஜியில் இருக்க அந்த அன்பர்கள் வந்து உணர்றாங்க, இவர் வந்து பெரிய துறவி, இவ்வளோ வந்து நம்ம வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. வந்து கர்ப்பமாக இருந்த அந்த அம்மாவுக்கு வந்து பூண்டி மகான் வந்து விபூதி விட்டு விடுகிறார். இது இன்னையோட உங்கள் பிரச்சனை தீர்ந்து போகுதுமான்னு சொல்லிட்டு விபூதி இட்டுகிறாரு. பின்பு அந்த அம்மாவுக்கு வந்து சுகப்பிரசவமாகி இன்று வரை அவங்க குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்காங்க. பின்பு வாலாஜா வந்து அடைகிற அந்த நண்பர்கள் சுவாமிகளுக்கு ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட கேட்குறாங்க. அப்போ இருந்த மலைகாரு அவங்கள அழைச்சிட்டு ஒரு 4 இடம் கூட்டு போய் சுவாமியை காமிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த இடத்த வந்து அருளானந்த சுவாமிகள் தேர்வு செய்கிறாரு. 1971ஆம் ஆண்டு தன்னுடைய குருநாதர் பெயரால் பூண்டி மகான் ஆசிரமம் என்று தொடங்கப்பட்ட இந்த ஆசிரமம் பல அன்பர்களுக்கு பசிக்கு உணவும் பிணிக்கு மருந்தும் என்ற கோட்பாட்டில் கடந்த 30 வருடங்களாக சேவை புரிந்து 1999ஆம் ஆண்டு பரணி நட்சத்திர அன்று வந்து சுவாமி வந்து ஜீவன் முக்தி அடைகிறார். அருளானந்த சுவாமி வந்து ஜீவன் முக்தி அடைகிறார். அருளானந்த சுவாமி வந்து வாழ்ந்த நாட்களில் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பல தீராத பிரச்சனைகளுக்கு பௌர்ணமி அன்று தன்னுடைய குருநாதரான பூண்டி மகானை தன் உடம்பில் இறக்கி அருள் வாக்கு சொல்லும் அந்த சித்தை தொடர்ந்து பல அன்பர்களுக்கு செய்துள்ளார். அருளானந்த சுவாமிகள் தான் வாழ்ந்த நாட்களில் பௌர்ணமி தோறும் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பல தீராத பிரச்சனைகளுக்கு பௌர்ணமி அன்று தன் உடம்பில் பூண்டி மகானை இறக்கி அருள் சொல்லியிருக்கிறார். அப்படி அருள் சொல்லி பல குடும்பங்கள் பல துயரங்களிலிருந்து வெளிவந்து இன்று சுபிட்சமாக இருக்கிறாங்க. இதுபோல பல சித்துக்கள் நடத்திய அருளானந்த சுவாமி கடந்த 1999ஆம் ஆண்டு இதுபோல பல சித்துக்கள் புரிந்த சாது அருளானந்த சுவாமிகள் கடந்த 1999ஆம் ஆண்டு
பரணி நட்சத்திரம் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஜீவன் முக்தி அடைந்தார். அன்னாருடைய இந்த ஆலயம் சிதலம் அடைந்து இருப்பதால் இதை காணும் அன்பர்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியை திரையில் தெரியும் இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். அல்லவா அவர் பெருமை அருள் வடிவானவர் எங்கள் குருநாதர் அன்புள்ளம் கொண்டவர் எங்கள் குருநாதர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 एक ज्योति एक ज्योति एक ज्योति एक ज्योति आदिनीति वेदने आडलीडु पादने वादि ज्ञान बोधने வாழ்க வாழ்க நாதனே ஆதிநீதி வேதனே संहारा नमवो पावसंहारा नमवो परमानन्दा नमवो परमानन्दा नमवो दुरित निवारण नमवो दुरित निवारण नमवो श्री महागुरु नमवो
வணக்கம். மீண்டும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காணொலியை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு காமாட்சிபுரம் அப்படிங்கிற அதுக்கான கூகுள் மேப் எல்லாம் கொடுத்துருக்கேன், முகவரி கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சில கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து இந்த திரையிலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அபிஷேகம், முக்கியமான நிறைய அவங்க குழந்தை பேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் இந்த பீடம் வந்து பிரசித்தி பெற்றது. நீங்களும் வந்து உங்களுடைய இந்த பங்களிப்பை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய மகா சிவராத்திரி இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.